உங்க டிஷ் பேர் என்ன? மேங்கோ பேனகோட்டா. எப்படி பண்ணீங்க தீனா இதை? பெரிய ப்ராசஸ் சார். இல்ல திடீர்னு போயிட்டு எலிமினேஷன் குழி 2 எடுத்துட்டு வா அப்படின்னுச்சு. எலிமினேஷன் புளியா? பவுல எப்படி சொல்றதுன்னு தெரியாம எலிமினேஷன் குழி 2 எடுத்துட்டு வா நமக்கு தேவைப்படுது அப்படின்னுச்சு. எதுக்குன்னா அதுல பால் ஊத்தணும்னுச்சு. எலிமினேஷன் குழியிலையும் போட்டு அதுல பாலும் ஊத்தணுமா. அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் போச்சு. அது இன்னும் கொஞ்சம் பால் ஊத்தலாம் பாருமா எலிமினேஷன் குழியில. இவங்களே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அவங்களே ரிசல்ட் சொல்றாங்க. பேசாமறா இதெல்லாம் சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? How do you feel? I feel great. கிரேட்டா. Excellent. That is the confidence. இல்ல இதை சாப்பிட்டீங்களே, இது எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். என்கிட்ட கேட்டா உண்மையா சொல்லணும்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஒரு விஷயம். இதுல ஒரே ஒரு இஷ்யூ தான் எனக்கு. ஜெலட்டின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது ஒரு தப்பு நடந்து போச்சு. நான் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சேன். பட் எல்லாருமே ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றதுனால திறந்து அதுக்குள்ள செட் ஆக மாட்டேங்குது. ஆஸ் அ டிஷ் நீங்க பண்ணது லேயர்ஸ், த மேங்கோட ஃப்ளேவர் அண்ட் இது எவ்ரிதிங் இஸ் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்யூ. எனக்கு அது போதும். தேங்க்யூ. அது ஜெலட்டின் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃப்ரீஸாக இருக்க காரணம் வந்து நீங்கள் ட்ரை ஐஸில் வச்சு இப்போ லாஸ்ட்டில் எடுத்து கொடுத்தீங்க. அதனால் அது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் 10 மினிட்ஸ் டைம் கொடுத்து உங்ககிட்ட சுடு தண்ணி பவுலில் வச்சு அதை எடுத்து நான் டீமோல்ட் பண்ண சொன்னால் ஷெஃப் சொன்ன மாதிரி அது வாப்லியாக இருக்கும். ஓ அதே பட் ஷெஃப் சொன்ன மாதிரி அந்த 3 லேயர் பியூட்டிஃபுல். அந்த ஒயிட் கலர் ஆகட்டும், நடுவில் இருக்கிற அந்த லைட் எல்லோ, அதுக்கப்புறம் மேங்கோ அந்த நீங்கள் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி மேலே வச்சிருக்கிறது அலட்டிக்காமல் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. நீங்கள் அந்த ஃப்ரெஷ் வெனிலா பீன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ். பியூட்டிஃபுல். கோட்டான கோட்டி நன்றி. ஏசப்பா. என்ன